அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா நபா 78வது சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி கொண்டு 14 ஆயத் சுருக்கமான தஃப்சீர் முடிச்சிட்டோம். இது 15வது ஆயத்த சுருக்கமான தஃப்சீரை பார்ப்போம். முதலாவது அர்த்தத்தை பார்ப்போம். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வனபாத்தா. லினுஹ்ரிஜ பிஹி இதில் லீ என்று சொல்கிறது டூ என்ற அர்த்தம். அப்போ டூ என்றா எதற்காக வேண்டி என்ற அர்த்தம் வருது. நுஹ்ரிஜ இதில் நுஹ்ரிஜன்றது நிகழ்காலத்தில் இருக்குது. அதை சுற்றி அந்த நூன் நாங்கள் என்ற அர்த்தம் தரும். ஹரஜன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பீங்க, இந்த வெளியே போகிற இடத்துல அரபு நாட்டுகள் எழுதிப்பாங்க, ஹரஜன்னு எழுதிப்பாங்க, மஹ்ரஜன்னு எழுதிப்பாங்க. அப்போ அது அதோட அர்த்தம் எப்படி வருதுன்னு சொன்னால் வெளியாக்குறன்ற அர்த்தம் வருது. அப்போ நாங்கள் வெளியாக்குறோம் என்ற அர்த்தம் தான் என்ன தருது. அப்போ லீயோட சேர்ந்தா எப்படி வருதுண்டா நாங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி லினுஹ்ரிஜ நாங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி. பிஹி என்றா ஹி என்றா அது, பி என்றா மூலம், அதன் மூலம். லினுஹ்ரிஜண்டா நாங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி, அதன் மூலம். இது என்னத்தை பற்றி பேசப்படுது? பேலன்ஸை பார்ப்போமே. ஹப்பன் வனபாத்தா. ஹப்புன்னு சொல்கிறது தானிய வர்க்கங்கள். வாண்டா இன்னும் நபாத்தா என்று சொல்கிறது எல்லா விதமான மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே நபாத்தா என்று எடுக்கலும். தாவரங்கள் இதெல்லாம் எடுக்கலும். அப்போ லினுஹ்ரிஜண்டா நாங்கள் வெளியாக்குவதற்காக வேண்டி, பிஹி என்ற அதன் மூலம், ஹப்பன் என்ற தானிய வர்க்கங்கள், வாண்டா இன்னும், நபாத்தா என்ற தாவர வர்க்கங்கள், செடி கொடி எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுக்கலும். அப்போ இது என்ன ஆயத்தோட கலெக்ட் ஆகுதுன்றா இதுக்கு முந்தின வாய்ந்த ஆயத்தோட சம்பந்தம் வருது. அதுதான் இந்த பிஹி அதன் மூலம் என்றால் அதெண்டா எது, அதுதான் இதுக்கு முந்தின ஆயத்தில் நாங்கள் பார்த்தோம். வான்சல்நாஹு மினல் முஹ்சிராத்தி மான் சஜ்ஜாஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக வார தண்ணியை அவன் இறக்கி வச்சான் என்ற அர்த்தம் மஞ்சித்தானே முதாயத்தில். அப்போ அந்த தண்ணி மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது தண்ணி பூமிக்கு இறங்கின போகிறோம். அது தண்ணி மூலம் பிஹி என்ற அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரங்கள், செடி கொடிகள், தானிய வர்க்கங்களை உண்டாக்குறான் என்று இதில் வந்திக்குது. ஸோ மாஷால்லா, இதுதான் சிம்பிள் அர்த்தம். மரம் அர்த்தத்தை பார்ப்போம். லினுஹ்ரிஜ லீ என்றா இக்கு என்ற அர்த்தம், டூ என்ற அர்த்தம், இதற்காக வேண்டிய அர்த்தம். நுஹ்ரிஜ நாங்கள் வெளியாக்குவதற்காக, பிஹி என்ற அதன் மூலம், அதுதான் அதை தண்ணி அனுப்பி, அதன் தண்ணி. இப்போ நார்மலாக ஒரு மரம் ஒன்று வளர்றேன்னா எங்களுக்கு தண்ணி தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சபபை அப்படி தான் வச்சுக்கிறான். அது தானிய வர்க்கங்கள். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காடு அழிக்கிற பக்கம் போனீங்கன்னா, அந்த காடு ஈக்கிற பக்கம் எல்லாம் மழை ஈக்கிற இடத்துல தான் காடு ஈக்கும். அப்படி இல்லாட்டி மழை இல்லாத இடம் தான் டெசர்ட் என்று, தண்ணி இல்லாத இடம். அப்போ பாருங்கள், மரங்கள் வளர சரியான குறம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மழையை அனுப்பி மரங்கள், செடிகள் எல்லாம் உருவாக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி நாங்கள் இதுக்கு முந்தைய ஆயத்தில் டீட்டெயிலாக கதைச்சோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல தண்ணி அனுப்பினதை பற்றி கதைச்சோம். மழை வாரத்தை பற்றி கதைச்சோம். இப்போ மழை வாரத்தால் என்ன நடக்குது, அந்த மழை வாரத்தால் என்ன நடக்குது, பூமியில் மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் முளையிறதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தில் பேசுகிறான். லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வனபாத்தா. ஹப் என்றா தானிய வர்க்கங்கள், வனபாத்தா என்றா தாவரங்கள், இன்னும் தாவரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மூலம் வெளியாக்குறான். இதுதான் சிம்பிள் அர்த்தம். சரி, இப்போ இதில் வேறு விஷயங்கள் எங்களுக்கு சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வேறு விஷயங்கள் எங்களுக்கு என்ன படிக்க. அப்போ எங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷன் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்ட வல்லமை, அவன்ட சக்தியை தான் பேசிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் துனியாவில் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து அவன்ட சக்தி விளங்கணும். அதை தான் நாங்கள் முதல்லேருந்து இந்த மெசேஜில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் வார ஒன்று தான் இதுவும். அப்போ இதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இப்போ நாங்கள் யோசித்து பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், ஓகே, மலையை இறக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், மரம், செடி கொடிகள், தானிய வர்க்கங்களை நாங்கள் வெளியாக்குறோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ இதில் எங்களுக்கு விளங்கிக்குது, என்ன விளங்கிக்குது, எங்கிட்ட வீக்னஸ் என்ன விளங்கிக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு மாங்காய் மரம் ஒன்று நாட்டு வெஞ்சால் நாங்கள் மாங்காய் கொட்டை ஒன்று எடுத்து அதை என்ன செய்கிறோம், நாங்கள் புதைக்கிறோம், அதுக்கு போடுறோம், அதுக்கு தண்ணி போடுறோம், அதுக்கு தேவையான எல்லா என்வாயன்மெண்ட்டை பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவனுக்கு மட்டும்தான் ஏலும் அதை மாங்காய் கொட்டையிலேருந்து மாங்காய் மரத்தை வெளியாக்குறது.
அதை யாருக்கும் செய்யலாம். எங்களுக்கு ஏழுமான மேக்ஸிமம் எங்களுக்கு செய்யலும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே ரப்பு தான் முடிவு பண்ணுறது. அது மாங்காய் கொட்டைக்குதே அதை வந்து மரமாக மாறுதா இல்லை அது மண்ணோட மண்ணாக போகுதான்ட்டு அவன் தான் முடிவு பண்ணுறது. சுப்ஹானல்லாஹ். அந்த சக்தி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஓகே அரிசி இன்றைக்கி என்னென்ன விந்து போடப்படுதோ அதுவரை வச்சு எங்களுக்கு ஏழுமா அதுலேருந்து மரத்தை வெளியாக்குறதுக்கு ஒரு விவசாயி எல்லாம் செய்வார். அவர் வந்து அதை பூமியை பதம் பண்ணுவார், இதை புகரை போடுவார், ஃபர்டிலைசர்ஸ் போடுவார், தண்ணி போடுவார், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பார், எல்லாம் சரியானு பார்ப்பார். ஆனால் அதுலேருந்து மரத்தை வெளியாக்குற சக்தி அது ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அது ரப்பு பண்ணலன்னு சொன்னால் அதை யாருக்குமே செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். அதிலே எங்களுக்கு விளங்குது நாங்கள் எவ்வளோ ஒரு வீக்கில் இருக்குதுண்டு. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு வந்து மெயின் படிப்பினை. அப்போ அடுத்த மூணாவது என்ன இருக்குது? மூணாவது விஷயம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஹப்பன் வனபாத்தா சொல்கிறானேன்ட்டு. இப்போ ஹப்பென்று சொன்னால் வந்து தானிய வர்க்கங்கள், அப்புறம் நபாத்தா என்று சொல்கிறது தாவரங்கள், மரத்து எல்லாம் க்ரீன் பச்சை வைக்கிறது போல எங்களுக்கு எடுக்கலும். அப்போ ஈனை வச்சு ஏன் இது தானிய வர்க்கங்கள் வேறையா, இது மரம் செடி கொருங்களை வேறையா செய்கிறேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி தஃப்சீர்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது சுப்ஹானல்லாஹ். அதுக்கு எழுதிக்கிறாங்க தஃப்சீர் ஆளுங்கள் எப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஹப்பன் என்று சொல்கிறது வந்து இப்போ நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நாங்கள் எங்களோட தின்ற பிளேட் எடுத்தால் என்னைக்கும் நாங்கள் வந்து மெயினாக வந்து எங்களோட பேசிக் சாப்பாடு வந்து அரிசி. நாங்கள் தின்னக்குள்ள சோறு தின்னுவோம், அது அரிசி, அது தானிய வர்க்கம் உண்டு. அதோடு சேர்த்து என்ன தின்னுவோம்? மரக்கறி வரும், அது தான் நபாத்தா கேட்டகரியில் எடுக்கலும். அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து இப்போ மெயினாக வந்து ஒன்று அரிசி சோறு தின்னுவாங்க, அப்படி இல்லாட்டி ரொட்டி தின்னுவாங்க. அப்போ ரொட்டி எங்கால வருது? ரொட்டியும் வந்து ஒரு தானியத்தால் அதால் சோளகம் அப்படி அதுவலால் செஞ்சுத்தான் அது ரொட்டியும். அப்போ அதுவும் ஒரு தானியம்தான். இப்போ தானியம் வர்க்கம் வந்து மெயின் வந்து மனுஷர் ஒரு விவசாயமாக பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதால் அதை மிச்ச காலம் வச்சுக்கொள்ளேன். இப்போ எங்களுக்கு ஒரு கீரை ஒன்று எடுத்தால் அவ்வளோ காலம் வச்சுக்கொண்டே ஏலாவே, ஒரு ஃப்ரூட் ஒன்று எடுத்தாலும் மிச்ச காலம் வச்சுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தானிய வர்க்கங்கள் எங்களுக்கு மிச்ச காலமாக வச்சுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களோட மனுஷர்ட மெயின் ஃபுட்டாக இருக்குது, மெயின் சாப்பாடாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் அந்த பேசிக் சாப்பாடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல கொண்டாடுறான் ஹப்பன் என்று சொல்லி. அதுபோல் தான் வனபாத்தாவை கொண்டாடுறான். இன்னொரு விஷயம் தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால், இப்போ நபாத்தா என்று வரப்போகல இதை நாங்கள் எங்களோட கொஞ்சம் லக்ஸரி சாப்பாடு தான் நாங்கள் இறைச்சி அதுவல் தின்றது சரிதானே. அப்போ ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி தின்ன போகல அது கொஞ்சம் அதை சோறுக்கு விட பேசிக் விட கொஞ்சம் லக்ஸரியான சாப்பாடு கொஞ்சம் கூட. அப்போ அதை மிருகங்கள் அதை கால்நடைகளை தின்றதுக்கு அதை கால்நடைகள் வந்து இதை நபாத்தாவை தின்னணும். அதை இலக்கொலைகள் தான். இப்போ மாடுண்டா புல்லு தின்னணும், அதை புல்லும் வந்து நபாத்தா என்ற கேட்டகரியில் தான் வருது. அப்போ ஆடு மாடு அதுவல் தின்னணும், அதை தான் நாங்கள் தின்னுறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹப்பனே வனபாத்தாவையும் கொண்டு ஹப்பன்ன்றது நாங்கள் தின்ற தானிய வர்க்கங்கள், அது மீட் வர்க்கம் அப்படின்ற இறைச்சி தின்ற சப்ஜெக்டை வந்து அதை நபாத்தால கவர் பண்ணுறோம். ஏன்டா அதை மூலமாக தான் நாங்கள் இறைச்சி தின்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பேசிக்காக வந்து சொல்லாமல் சொல்கிறேன்றே தான், அதை டிரெக்டாகவே சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்டிரெக்டாக சொல்கிறான். ஓகே, உங்களோட மிருகங்கள் கால்நடைகள் உங்களுக்கு சாப்பிடணும் என்றால் அவங்களுக்கு நாங்கள் தண்ணி அனுப்பி அதை மரச்செடிகள் வெளியாக்குற சுட்டின் தான் நீங்கள் இன்றைக்கு உங்களோட பிளேட்டில் வந்து இறைச்சி திண்டு கொண்டு இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சொல்கிற மெத்தட் இது. அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது எங்கட பிரச்சனைன்னு நாங்கள் சும்மா குருவானை கேட்டுக்கொண்டு போகிறே தானே யோசிக்கிறதில்ல அது பின்னுக்கு என்னைக்கிறோம். ஆனால் எங்களோட தஃப்சீர் ஆளுங்கள் இதை பற்றி தான் டீட்டெயிலாக எழுதிக்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சுப்பாங்க. அப்போ அடுத்து வந்து ஒரு ப்ரோக்ரெஷன். நாலாவது விஷயம் வந்து ஒரு ப்ரோக்ரெஷன். அதே எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வந்து பேசிக் நீடை சொல்கிறான், அது என்னது? ஹப்பன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் நீட்ஸ் வனபாத்தன். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு புறவாயத்தில் பார்ப்போம் வஜன்னாத்தில் அல்ஃபாஃபா. அது எல்லாம் சும்மா கனெக்ஷனாக தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஆயத்தில் கொண்டாடுறான் அப்படின்னு லக்ஸரியான கார்டன்கள். அதை நாங்கள் டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் பார்ப்போம். அப்படின்டா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி அவர் வந்து முதல்ல வந்து அவரோட தானியங்கள் செய்ய தான் பார்ப்பார், அவரோட சாப்பாடு வயிற்று பசி. அதுக்கு பிறகு கொஞ்சம் சல்லின்னு தான் இறைச்சி தின்ன பார்ப்பார். அவர் வந்து எங்கள் வீட்டில் கார்டன் ஒன்று ஈக்கணும் பெருது பசந்தைக்கணும் யோசிக்கிறதில்லே. அது யோசிக்கிறே வந்து அதை விட சல்லிக்கிறாக்கள். சிலவங்க அதை கார்டன் தஃப்சீரில் வந்து ஃப்ரூட்ஸ் என்றும் சிலவங்க எழுதிக்கிறாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சீக்கிர கார்டன்ஸ் அப்படின்ட்டு சில தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க. அதை
வஜன்னாதில் அல்ஃபாஃபா, அதை நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அது வந்து சுப்பிரியாயா கட்டாயம் பார்க்கணும் இன்ஷால்லா. அதில் டீட்டெயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு ஓர்டருக்கு கொண்டாட முதல்ல பேசிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் நல்லாவே அட்வான்ஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் எடுக்கி ஒவ்வொரு ஆயத்தும் இறக்குற ஓர்டர் இருக்குது, பேசுகிற மெத்தட் இருக்குது, அதுதான் பெஸ்ட். குர்ஆனில் ஒரு ஆயத்தை நீங்கள் எடுத்து இந்த வார்த்தைக்கு விட பெஸ்ட் வார்த்தை ஒன்று உங்களுக்கு நினச்சி கூட பார்க்கலாம். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிற வார்த்தை, பாவிக்கிற மெத்தட், பாவிக்கிற ஓர்டர் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஏன்னா அது என் ரப்புடைய வார்த்தை. அதில் எந்த குறையும், எந்த ஒரு தவறும், எந்த ஒரு தவறு இல்லை. அது இதை இப்படி ஈக்குமேன்னு சொல்கிறதுக்கும் இடம் இல்லை. என்ற ரப்போட வார்த்தை எப்பயுமே பர்ஃபெக்ட் வார்த்தை. அதுதான் குர்ஆன் மிரக்கல். அத்தனை ஆயத்துகளும், கிட்டத்தட்ட 6000 கணக்கு ஆயத்துகளும், அல்லாஹ் சுப்ஹானஹு 6000 கணக்கு ஆயத்துகள், எத்தனை 1000 எழுத்துக்கள் ஈக்கும், எத்தனை 1000 வார்த்தைகளும், அத்தனை வாயத்தையும் அத்தனை எழுத்தும் அதான் வந்து பர்ஃபெக்டில் குர்ஆனாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ பண்ணல. ரப்போட வார்த்தையில் இம்ப்ரூவ்மெண்ட், அவன் வார்த்தை தான் வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அல்டிமேட் டாக், அல்டிமேட் பேச்சு, எங்களோட ரப்போட பேச்சு தான் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். 5வதாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா கேளுங்க. இப்போ வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு விவசாயி ஒரு விந்தை எடுத்து அவர் என்ன செய்வார், புதைப்பார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மரம் வரும். நாங்கள் யாருமே சொல்கிறதில்ல, ஒரு விந்தை புதைக்கிற நேரம் அது வந்து அதுதான் அதோட முடிவென்று, அது மரத்தோட முடிவு இல்லை. அதை புதைக்கிறது தான் அது மரத்தோட ஆரம்பம். அதுக்கு பிறகு தான் அது வந்து வளரப்போகுது, அது வெளியாக போகுது பூமியிலேருந்து, அது வந்து எலும்பி நிற்க போகுது பேசிக்காக சொல்ல போனால். அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மவுத் இருக்குது, எங்களோட மவுத்து எங்களோட வாழ்க்கையில் முடிவு இல்லை. உண்மையை சொல்ல போனால் அது இன்னொரு வாழ்க்கையில், துன்யாட வாழ்க்கையில் முடிவு தான், ஆனால் அது இன்னொரு வாழ்க்கையோட ஆரம்பம். சுப்ஹானல்லாஹ். ஏண்டா இந்த ஆயத்தோட வஜன்னாத்தில் அல்ஃபாஃபா, அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பேசுகிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லிக்கான மீகாத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிரெக்டாக கியாமத் நாளை பேசுகிறான். எப்போ தானியங்கள், செடிகள், இந்த கார்டன்ஸை பேசிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிரெக்டாக அதில் குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ஆகுது கியாமத் நாளுக்கு. ஏனெண்டா தஃப்சீராளிங்கள் சொல்கிறாங்க, எப்படி ஒரு விந்தை புதைச்சா மரமாக வெளியே வாருதோ, இது எங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணுமெண்டா, நாங்கள் மவுத்தாவின பொறோ எங்களை பேத்து புதைப்பாங்க. அதை புதைக்கிறது என்னத்துக்கு தெரியுமா, எங்களோட புதிய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. எப்படி மரத்தில் ஒரு ஒரு பழத்திட ஆயிட விந்தை புதைச்சா அது மரமாக வருதோ, ஆயிட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதோ, அதே மாதிரி மனுஷனை புதைக்கக்குள்ள அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது கபருடைய லைஃப்பில் போயிட்டு அதுக்கு பிறகு கபூரில் கொஞ்ச காலம் மீந்துட்டு கியாமத் நாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கியாமத் நாளில் தான் முடிவு பண்ணப்படுது எங்கே போடப்பட்டு. அப்போ இது ஒவ்வொரு மரங்களும் நாங்கள் காண போகலை, இந்த ஒவ்வொரு மரமும் பூமியிலேருந்து வெளியாகிறத யோசிக்க போகலை. எங்களோட தலைக்கு என்ன தெரியுமா வரணும், கியாமத் நாள்லேயும் நான் இப்படி தான் எழுப்பாட்டப்படுவேன். இதை மரத்தை வெளியாக்குற ரப்பு லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வனபாத்தா, எப்படி இந்த மரங்களை ரப்பு வெளியாக்குறானோ, பூமியிலேருந்து வெளியாக்குறானோ, அதே மாதிரி ஒரு நாளைக்கு நானும் மவுத்தாகுவன், நான் இணையம் புதைக்கப்படும், இதை விந்து மாதிரி நானும் புதைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மரங்களை வெளியாக்குற மாதிரி இணையம் எழுப்பாட்டுவான் என்றதை இதை ஆயத் நினைவு காட்டுது. இந்த ஆயத்தில் சொல்கிறது நினைவு காட்டுது. எதை பார்க்கக்குள்ள இது எங்களோட சரௌண்டிங்கில், எங்களோட வட்டையில் ஈக்கிற, எங்களை சுற்றி வளைச்சிக்கிற ஒவ்வொரு மரமும் இது கியாமத்னால தான் எங்களுக்கு நினைவு காட்டி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவை எப்படி வச்சுக்கிறான், அது துன்யாவில் ஒவ்வொரு விஷயத்தை கியாமத் நாளுக்கு சம்மந்தப்படுத்தி குர்ஆனில் எப்படி விளங்கப்படுத்துகிறான். இதுக்கு தான் குர்ஆனை படிக்கணும். நாங்கள் இந்த குர்ஆனை படிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய, விளங்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தரணும். விளங்கி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் சொல்லக்கூடிய பாக்கியத்தை, மவுத்துக்கு முந்தி நிறைய பேருக்கு இந்த குர்ஆனை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.